வேலும் மயிலும் துணை வேலவன் சேவடி துணை. பாடல் பிறந்த கதையில் இன்று 20வது எபிசோடில் தங்களை வரவேற்கிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு முதல் எபிசோட்ல பண்ண மாதிரி இன்னைக்கும் விநாயகர்ல தான் பாடி ஆரம்பிக்கலாம் ஒரு பிளான் இருக்கு. ஆபோகி வாரம்னு நேற்று வாயை திறந்து சொல்லிட்டேன். 2 பாட்டு நேத்திக்கே ஆபோகியில பாடியாச்சு. விநாயகர் பேர்ல அவர் அருளால 2 பாட்டு இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஆபோகியில 2 பாட்டு எழுதியிருக்கேன். இன்னொரு முருகர் பாட்டு எழுதுறதுக்கு காரணமே ஒரு ஆபோகியில வந்த விநாயகர் பாடல் தான். அதை பத்தி நான் நாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளும் சொல்றேன். மகா பெரியவா பேர்ல எப்படியும் பாடணும். அடுத்த நம்பர் 6ஆம் நம்பர்னு நினைக்கிறேன். அது அநேகமா ஆபோகி 6ஆ 7ஆ ஞாபகம் இல்லை. அதை நான் பார்த்துட்டு அதையும் பாடணும். இதுக்கு நடுவில் அனுஷம் இந்த 2ஆம் தேதியா 3ஆம் தேதி வருது. அனுஷம் அனுஷத்துக்கு இந்த வாட்டி ஆபோகி நேத்திக்கே சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்ஞை இருக்குது. ஆபோகியில பாடுறது தான் ஆக்ஞை இருக்கு. அந்த ஆக்ஞை எப்படி வந்தது அதை பற்றின கதையை அன்னைக்கு சொல்லிட்டு அப்புறமா பாடுறேன். இன்னைக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு ஆபோகியில ஒரு விநாயகர் பாடல். கீதம் இனிய குயிலே கேட்டியேலெங்கள் பெருமான் பாதம் இரண்டில் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணிமுடி சொல்லீர் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மிலான் வர கூவாய் குயிலே அந்த மில்லான் வர கூவாய். குயிலை கூப்பிட்டுட்டு மயில வச்சுட்டு இருக்கோம். குயில் மாதிரி பாடுங்கோ. குயிலையும் மயிலையும் நான் நாளைக்கு கூப்பிடலான்னு பார்த்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இல்லையோ, அதனால முருகப்பெருமான் நாளைக்கு கண்டிப்பா வரார். அவரும் ஆபோகியில தான் வரார். அந்த கதையோட நாளைக்கு சொல்றேன். இவர் இப்ப நான் இருக்கிற ஆத்துக்கு பக்கத்துல சித்தாலப்பாக்கம் சங்கரா நகர்னு ஒன்று இருக்கு. சித்தாலப்பாக்கம்ன்றது இப்ப மேடவாக்கத்துலேருந்து உள்பக்கமா அந்த நாவலூர் புதுப்பாக்கம்னு போற ரோட்ல இருக்கு சித்தாலப்பாக்கம். அது பக்கத்துல தான் நான் இருக்கேன். அங்க சங்கர விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப திருத்தமான விநாயகர். சுத்தி நிறைய எல்லா தெய்வங்களும் இருக்க மாதிரி பெரிய கோவில் அது. இந்த கோயில் இருக்கிறதுக்கு குருக்களை தவிர வேற யாரும் வரா மாதிரி தெரியல. அவ்வளோ பெரிய கோவில் நன்னா இருக்கும். அதுல போன போது ஒரு பாட்டு எழுதணும்னு தோணித்து. போன விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின விநாயகர் சதுர்த்தி 2 விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எழுதின பாடல் இது. இது ஆபோகில இருக்கு. இதை நான் இன்னைக்கு பார்ப்போம். ஸ்ருதி தப்பு. ஸ்ருதி பஞ்சமம் இருக்கக்கூடாது. ஆபோகி பாடும்போது நேத்தியே ஸ்ருதியில பஞ்சமம் இருந்துட்டு பஞ்சமம் இருக்கக்கூடாது. எடுத்துட்டேன் இப்போ. ந ந ந ந ந தத ர ந ர ர ந ந ந ந ந ஆ சங்கர விநாயகரை சேவிக்க வாரீர். சங்கர விநாயகரை சேவிக்க வாரீர். சங்கடம் தொலையும் நேரினில் பாரீர். சங்கர விநாயகரை சேவிக்க வாரீர். சங்கடம் தொலையும் நேரினில் பாரீர். சங்கரி மைந்தல் சங்கரி மைந்தல் சம்பு குமாரன். சங்கரி மைந்தன் சம்பு குமார். குமாரன் சம்புகுமாரன்றது புது வார்த்தை. சங்கரி மைந்தன் சம்புகுமாரன் சிந்தையில் நீர்க்கும் முந்தி விநாயகன். சிந்தையில் நீர்க்கும் முந்தி விநாயகன். சங்கர விநாயகரை சேவிக்க வாரீர் வாரீர். அலைமகள் மருகன்
அனைத்தையும் அருளும் ஆனந்த தாண்டவன் எம்மை ஆண்டவன் அலைமகள் மருகன் அனைத்தையும் அருளும் ஆனந்த தாண்டவன் எம்மை ஆண்டவன் சங்கர நகரில் அருளை அள்ளி சங்கர நகரில் அருளை அள்ளி மங்களம் பொங்க வாரி வழங்கும் சங்கர விநாயகரை செவிக்க வாரீர் ஏகதந்தன் வேதநாயகன் ஏகதந்தன் வேதநாயகன் பூதகணங்களின் நாதனை காணீர் ஏகதந்தன் வேதநாயகன் பூதகணங்களின் நாதனை பாலகன் முருகனின் பக்கம் இருப்பவன் பாலகன் முருகனின் பக்கம் இருப்பவன் பாரினியாவரும் போற்றி துதிப்பார் பாலன் தொழுதேன் பாதம் பணிந்தேன் பாலிக்க வேண்டும் சங்கர விநாயக சங்கர விநாயகரை சேவிக்க வாரீர் சங்கடம் தொலையும் நேரினில் பாரீர் சங்கர விநாயகரை சேவிக்க வாரீர் வாரீர் முகா. அருமை அருமை, அழகா இருக்கு பாடல், ரொம்ப மிக அருமை. கவிதையும் ரொம்ப நல்லா வந்தது. இந்த பாட்டு கவிதை நல்லா வந்திருக்கும். அந்த விநாயகரை பார்க்கறதுக்கு ஜனங்க ஜாஸ்தியா வரலையேன்ற ஒரு ஆதங்கத்துல எழுதின மாதிரி எழுதியிருந்தேன். அதை எழுதி பிரிண்ட் போட்டு கோயிலில் கொடுத்தா அவன் என்ன பரவாயில்ல, அது சொல்ல வேண்டாம், வாங்கி வச்சுட்டா. ஏன்னா ஊர் ஜனங்க பண்ற அவளுக்கு வந்து எப்பவுமே எல்லா கோயிலையும் சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டை போட்டுடணும், டிஎம் சௌந்தரராஜன் பாட்டை போட்டுடணும், இல்லைன்னா எல்ஆர்ஈஸ்வரி பாட்டை போட்டுடணும். அவளை பாடியிருக்கா, ரெக்கார்டில் பாடியிருக்கா, காசு வாங்கியிருக்கா, அதெல்லாம் ரெக்கார்டாக வந்துடுது. அதை போட்டு அப்போ அலற விட்டுட்டு நம்மள சுவாமி பார்க்க விடாம குறுக்க நின்று 2 பாட்டு பாடலன்னா அது பாடின்னு இருக்கேன்னுவான். அதனால அதுக்கப்புறம் அவ இஷ்டம், நம்ம பாடிடும், நம்மளை பாட சொல்லி ஆண்டவன் சொல்றான், பாடிடும், அவ்வளோதான். ரைட். நன்றி. அடுத்த எபிசோட்ல நாளைக்கா பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு வச்சு நாளைக்கு முருகருக்கு பாடிடுறேன். முருகருக்கு பாடும்போது விநாயகர் நாளைக்கும் வருவார். ஓகே, ரைட். நன்றி. நன்றி. சிவாயனம். சிவாய நமः.